ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிக்மாவில் இருக்கிற சில பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சில பேசிக்கான எடிட்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டிசைனர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிக்மா ஃபைல்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கட்டமாக போட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஃபிக்மா டிசைன் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு நீங்கள் அதில் தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சோசியல் மீடியா ஆப்பே பண்ணுறீங்கன்னா ஸோ அதோட சைஸை வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரேம்குள்ளே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலே இங்கேயே வந்து உங்களுக்கு சில ஃப்ரேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது டேப்லெட்டுக்கு, டெஸ்க்டாப்புக்கு, ஃபோனுக்கு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துடலாம். இதை கொஞ்சம் நான் ஆற்றி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்மால் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ வந்து ஆண்ட்ராய்டோட ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் டிசைன் பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஒய்ன்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு மேலே கீழே இதை நான் இப்படி மவுஸுக்கு பதிலாக நகர்த்துறதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நகர்த்திக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபிள்யூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேமோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னரில் வந்து பார்டர் ரேடியஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் இந்த ஒரு சதுர மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக 4 சைடுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். தனித்தனியாக வேணும்னா கொடுத்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் எனக்கு பார்டர் ரேடியஸ் இருக்கணும், ஒரு சைடு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனுக்காக. அதாவது 360 டிகிரியில் உங்களுக்கு எந்த டிகிரியில் வேணுமோ அந்த டிகிரியில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலரை வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இந்த பக்கம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேடியன்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் கலர் டபுள் கலராக தேவைப்படுதா நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கலர் எனக்கு கூட குறைய வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் வேணாலும் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்டு வீடியோ வேணுனாலும் வீடியோவும் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரோக் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது சுற்றி பார்டர் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கலர் கொடுத்துக்கலாம். அந்த பார்டர் வந்து எவ்வளோ வித்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அதோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி ஷேடோ கொடுக்குறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த சூரியன் மாதிரி ஒரு இது இருக்குல்ல செட்டிங், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ரேடியஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே 100 கொடுக்குறேன்னா இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு சுற்றி ஒரு பிளர் மாதிரி ஒன்று தெரியுதா சுற்றி, இந்த மாதிரி ஷேடோஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஸ்ட்ரோக்கில் வந்து இன்சைட்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லை அவுட் சைட் கொடுத்துக்கலாம், இல்லை சென்டர் கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு பார்டர் வெளியில் வரணுமா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில் வரணுமா, இல்லை சென்டராக வரணுமா, அவுட் சைடாக வரணுமா அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ டாப்பில் மட்டும் பார்டர் வேணும்னா டாப்பில் மட்டும் கொடுத்துக்கலாம், பாட்டமில் வேணும்னு நினச்சிங்கன்னா பாட்டமில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது நீங்கள் ஷேப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு ரெக்டாங்கிள், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு லைன் வந்து சூஸ் பண்ணணும், இல்லை ஆரோ, எலிப்ஸு, பாலிகன், ஸ்டாரு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஷேப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இது மூலமாக சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது வந்துடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மாதிரி தான், எல்லாமே அதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பென் டூல் இருக்குது. இது மூலமாக நீங்கள் எதாவது ட்ரா பண்ணணும் நீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மூலமாக ட்ரா பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சோம்னா அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல் வந்து எதையாவது மூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து நீங்கள்
இங்கே ஒவ்வொரு ஃப்ரேமு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட் பண்ண புதுசாக ஆட் பண்ண இங்கே வந்துடும். ஸோ ஏதாவது கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஐ பட்டனை மட்டும் அழுத்தினா போதும். எந்த இடத்துல உங்களுக்கு கலர் தேவைப்படுது, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து இந்த ரவுண்டில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் அந்த ரவுண்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஐ பட்டன் அழுத்தினேன். ஏன்னா இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு ஒரு மார்க் வரும். இந்த மார்க்கை வந்து நீங்கள் எந்த கலர் இடத்துல செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலராக இது வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் குயிக்காக கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பாக சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி 2 ரவுண்ட் இருக்குது, இல்லை ஒரு ரவுண்டு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அழுத்தி லெஃப்ட் கிளிக் அழுத்திக்கோங்க. அழுத்தினா ரெண்டும் செலக்ட் ஆகிக்கும். இப்போ கண்ட்ரோல் G கொடுத்தீங்கன்னா இது ஒரு குரூப் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் அழுத்தி குரூப் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு குரூப் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் வந்து நீங்கள் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்த முடியும், மூவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு பட்டன்லாம் வந்து கிரியேட் பண்ணுறோம்னா ஒரு டெக்ஸ்ட்டையும் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அது ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம குரூப்ல போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் அழுத்தி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் சென்ட் டு பேக் இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து முன்னாடி கொண்டு வருது, அடுத்து பின்னாடி கொண்டு வருது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து இந்த மாதிரி 2 ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் குரூப் பண்ணிட்டீங்கன்னா அதை அன்குரூப்ன்ற இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அன்குரூப்பும் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஷேப்பில் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இதை வந்து டபுள் கிளிக் அழுத்துங்க. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ரெக்டாங்கிளை நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸோ நான் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இதை எப்படி வேணாலும் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் மட்டும் கிடையாது, எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ரவுண்டில் நான் பண்ண நினச்சேன்னா அதையும் டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். வேணுன்ற ஷேப்புக்கு வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ஹெக்ஸாகன் பேட்டர்ன் இந்த மாதிரிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்டில் வந்து பாலிகானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3 ஷேப்புன்னு காமிச்சிருக்கும். இதை வந்து நீங்கள் எத்தனை ஷேப் வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஹெக்ஸாகன் பேட்டர்ன் வேணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஆப் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கலர் கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து 2 ஆப்ஜெக்ட் ஏதாவது போடுறேன். ரெக்டாங்கிள் இந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். இதை வந்து எனக்கு இப்போ இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேமை மட்டும் எனக்கு தனியாக வந்து ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணி ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு டேஷ்போர்ட் மாதிரி தனியாக ஓப்பன் ஆகி ஒரு பாப்அப் மெனு மாதிரி ஓப்பன் ஆகி இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு காட்டும். கொஞ்சம் லோட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இதே ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும், தெரியுதா? இந்த மாதிரி வந்து இப்போ மொபைல் ஆப்லாம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பாப்அப் மெனு மாதிரி சைடில் வச்சுக்கிட்டு அது மூலமாக நீங்கள் பார்த்து வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னும் போது அந்த ஃப்ரேமை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் நிறைய ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, பிஎன்ஜி, ஜேபெக், எஸ்விஜி, பிடிஎஃப். இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1x கொடுத்துருக்காங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு. இதனால உங்கள் குவாலிட்டி வந்து நீங்கள் பண்ண இமேஜோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரிவியூ, இங்கேயும் ஒரு ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அதை ஒரு தடவை இங்கே ப்ரிவியூ மாதிரி வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு வந்து நான் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுற பேசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஸோ இது தெரிஞ்சாலே போதும், ஓரளவுக்கு நீங்கள் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். அடுத்து உங்களுக்கு தேவைப்படுறது கிரியேட்டிவ் நாலேஜ் தான்.
இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக ஃபிக்மாவில் இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. உதாரணத்துக்கு இதில் இன்னமும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ஆட்டோ லே அவுட்டு, அப்புறம் லே அவுட்டு கிரிட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.